ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேஎம் ஃபேமிலி விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்மளோட 5th அனிவர்சரி. அதனால ஒரு ஸ்வீட் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போயிருந்தாங்க வேலைக்கு போகும்போது. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு கேசரி செஞ்சுருவோம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துட்டு, நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல முந்திரி, திராட்சை, கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை இதெல்லாம் போட்டு நட்ஸ் ரெடி பண்ணிக்குவோம். கொஞ்சம் அதில் நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம வறுத்ததெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, அதே நெய்யில் வேற நெய் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். போதும் நம்மகிட்ட இருக்கிற நெய். அதனால ஒரு டம்ளர் போல ரவை எடுத்து அதை நல்லா மணல் மணலாக வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். பச்சை அதோட ரவையோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா மணல் மணலா வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஓரளவுக்கு பாருங்க, மணல் மணலா திரண்டு போய் சூப்பரா இருக்கு. முதல்ல ஒண்ணு ஒண்ணா கட்டி கட்டியா இருந்துச்சு, வெள்ளை வெள்ளையா இருந்துச்சு. அதோட கலரும் மாறுற அளவுக்கு நல்ல மணல் மணலா ஆகுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். இப்ப நம்ம ஒரு டம்ளர் ரவை எடுத்திருந்தோம். ஸோ அதே டம்ளர்ல 5 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். நல்லா கொதிக்க வச்சிருக்கிறோம் தண்ணி. ஸோ 5 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிக்குவோம். டம்ளர் பயங்கரமாக சுடு தண்ணி இங்கிடும் சூடு அங்கிடும் கொண்டே சூடில் ஊற்றும் போது ஆவி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஓகே, பரவாயில்ல. நம்ம சமையல் செய்யும்போது இதெல்லாம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதமாங்கிற எது சமையல் செய்யும்போது இதெல்லாம் ஒரு கை பழக்கம். ஓகே, இப்போ நம்ம 5 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கை விடாமல் கிண்டணும். இல்லைன்னா கை விட்டு 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 கிண்டிகிட்டே இருந்தோம்னா அந்த ரவை ஒன்று அடியில் போய் பிடிச்சிரும், இல்லைன்னா அப்படியே ரவை ஃபுல்லாக கட்டி கட்டியாக போயிடும். இப்போ நம்ம கேசரிக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்குவோம். கேசரி பவுட்ரு நல்லா ஆட் பண்ணி நல்லா அதை எல்லா பக்கத்தும் கிண்டி விட்டோம்னா அதோட கலர் சூப்பராக ஸ்ப்ரெட் ஆயிரும். ரொம்ப கலராக தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மீடியமான கலர் ஓகே அப்படின்னா மீடியமான கலரே போட்டுக்கலாம். இது ஏலஞ்சுக்கு பவுடரா நுணுக்கி வச்சிருக்கிறேன். அதை அப்படியே வச்சதான் என்னன்னு தெரியல, உளுத்து போயிருது, வண்டு பிடிச்சு போயிருது இந்த ஏலக்காய் சுக்குலெல்லாம். அதனால நான் அப்பவே உடனே வாங்கி பண்ண முடியாதுல்ல உடனேக்கு உடனே. கொஞ்சம் அதனால ஒரு 2 சுக்கு போல கொஞ்சம் பெரிய துண்டா வாங்கிட்டு அதை நல்லா பொடிச்சு வச்சுக்கிறது. நல்லா ஓரளவுக்கு நமக்கு கெட்டி ஆயிருச்சு. இந்த நேரத்துல நம்ம ஸ்வீட்டுக்காக ஜீனி சேர்த்துக்குவோம். ஜீனி சேர்க்கும் போது 1க்கு 1.5 தான் கரெக்டான அளவு இருக்கும். இல்லை இன்னும் தித்திப்பா சாப்பிட்றது அப்படின்னா 1க்கு 2 ஆட் பண்ணிக்கலாம். 1க்கு 1.5 தான் கரெக்டான இனிப்பு. அதிகமா இல்லாம கரெக்டா இருக்கும். நம்ம சாப்பிடும் போது ஒரு தெவட்டாம நல்லா சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதை சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும்னு தோணும். இதே ரொம்ப இனிப்பா இருந்துச்சுன்னா, தித்திப்பா இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் சாப்பிடும் போதே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால நம்ம 1க்கு 2 சேர்த்துக்கோம். இப்போ ஏற்கனவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருந்தோம். இப்போ ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா நமக்கு கையில ஒட்டாம நல்லா சூப்பரா இருக்கும். அதோட நெய் வாசனைக்கு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கல்யாண வீட்டுல கேசரி சாப்பிடும் போது எப்படி கையில ஒட்டாம நல்லா டேஸ்டா இருக்கும், அந்த மாதிரி நமக்கு நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடும் போது நமக்கு ரொம்ப மன திருப்தியாகவும் இருக்கும். ரொம்ப நம்மளே செய்யறதுனால அதுல ஆரோக்கியம் கூட இருக்கு. இதே வெளியில வாங்கி சாப்பிட்றது என்ன சேர்ப்பாங்க எதுவுமே தெரியாதுல்ல. நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அதுல மன திருப்தி ரொம்பவே இருக்கும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் நட்ஸ். நமக்கு கேசரி ஃபுல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கைவிடாம திரண்டுக்கிடும். இந்த டயத்துல தான் நல்லா கிண்டணும். ஓகே, ஓரளவுக்கு நமக்கு கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.